மஹிந்திரா வங்கியில் 1.5 கோடி லட்சம் கடன் வாங்கிய தொடர்பான வழக்கில் கடனை முழுமையாக செலுத்தியும் சான்று வழங்காததால் உயர்நீதிமன்றத்தில் வாடிக்கையாளர் வழக்கு தொடர்ந்தார். வங்கியின் சட்டப்பிரிவு மேலாளர் கார்த்திகேயன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். தற்போது கோடாக் மஹிந்திரா வங்கிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விவரம். மஹிந்திரா வங்கியில் 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார். இந்த கடனை வட்டியுடன் சேர்த்து முன்கூட்டியே 1,70 லட்சம் ரூபாய் செலுத்தி அந்த கடனை அடைத்திருக்கிறார். இதனையடுத்து கடனை அடைத்ததற்கான சான்றிதழை கோரி செல்வராஜ் வங்கியில் விண்ணப்பித்தார். சான்றிதழ் வழங்கப்படாத நிலையில் செல்வராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அப்போது வங்கியின் சட்டப்பிரிவு மேலாளர் கார்த்திகேயன் பிரமாண பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தவறான தகவல்களை அளித்துள்ளதாக கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் கார்த்திகேயனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் கோடாக் மஹிந்திரா வங்கி மேலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தவறான தகவல்களை நீதிமன்றத்தில் அளித்ததற்காக கோடாக் மஹிந்திரா வங்கிக்கு 1.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் சட்டப்பிரிவு மேலாளர் கார்த்திகேயனுக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்தும் எழும்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.